தலைவர் தெரிவு முடிந்தவுடன் என்னுடைய கையை பிடித்து ஸ்ரீதரனுக்கு நான் ஒத்துழைப்பேன் என்று சொன்ன அவரே எனக்கு வழக்கம் போட்டு இப்பொழுது என்னுடைய அரசியல் வாழ்வு இப்போது உங்களுடைய கட்சியில் உங்களுடைய நிலையில் பழிவாங்கும் நோக்கோடும் என்னை கட்சியிலிட்டு விலக்கும் நோக்கோடும் தொடர்ச்சியாக அவர்கள் எனக்கு அழுத்தம் தந்திருந்தார்கள். நானாகவே இந்த கட்சியை விட்டு போக வேண்டும் என்ற வடமாகாணத்திலே சுமந்திரனும் கிழக்கு மாகாணத்திலே சாணக்கியனும் ஸ்ரீதரனை ஒரு வழி பண்ண வேண்டும் அல்லது பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை முடிவோடு தான் அவர்கள் அரசியலிலே பயணிக்கின்றார்கள். அரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவியே கேள்விக்குட்படுத்தி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து அதற்கு வழக்கு போட்ட கருத்தாக்கள். இப்போது தமிழ் இனத்துக்கு ஸ்ரீதரன் வேண்டத்தகாதவர்களா அல்லது உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த விவகாரங்களை முன்னெடுப்பதற்கு காரணம்? கட்சியை விட்டு என்னை நீக்குவதற்கான பல முயற்சிகளை சிலர் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் செலவழித்த பணம் நான் பின்கதவாலும் பெறவில்லை அல்லது நான் தேர்தலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்படவும் இல்லை. நான் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். என்னை சுடுகிற பொழுதும் அவர்களும் சேர்ந்துதான் அந்த அரசாங்கத்தோடு இருந்து என்னை சுற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களும் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற காலமாக மாறி இருக்கிறது. இந்த கேள்வி சில வேளை உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் அந்த 8 தடவை எழுதியதற்கான எந்த ஆதாரங்களையும் 8 தடவை நான் வாக்களித்ததற்கான ஆதாரங்களை என்னென்ன ராணுவம் என்பதை அவர்கள் வெளியிடவில்லை. சுமந்திரன் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று எப்படி கூறுகிறார்? நீங்கள் ஒரு சுயாதீனமான குழுவை நியமித்து என்னை விசாரணை செய்யுங்கள். என்னுடைய முதுகிலே குத்தி இருக்கிற கத்தியை எடுத்து பார்த்தால் முதலாவது குத்து. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு லங்காசுரி நேயர்களே, வணக்கம். நீண்ட நாட்களாக பல கேள்விகளோடு மக்கள் பயணிக்கின்றார்கள். உங்களிடமிருந்து பல மௌனங்கள் தொடர்வதால் மக்கள் உங்களோடு என்ன விடயங்கள் இடம்பெறுகிறது என்று ஊடகத்தின் வாயிலாகவும் பல விடயங்களை கேட்பதற்கு பிரியப்படுகிறார்கள். இப்போது உங்களுடைய கட்சியில் உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் வெளியேற்றப்பட போகிறீர்கள் என்று ஒரு தரப்பு சமூக வலைத்தளங்களிலும், இல்லை அவர் மீது கடுமையான நிலைப்பாடுகள் எடுக்கப்படும் என்று உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் என்று பதில்களாக இருக்கக்கூடியவர்களும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய தற்போதைய முடிவுகளும் நிலைப்பாடுகளும் என்னவாக இருக்கிறது? கட்சியை விட்டு என்னை நீக்குவதற்கான பல முயற்சிகளை சிலர் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனை நான் அண்மையிலே பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையிலும் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு போட்டு என்னை விசாரிக்குமாறு கட்சியினுடைய பதில் தலைவருக்கு எழுதிய கடிதத்திலும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் என்னை விலக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே கட்சியினுடைய சிலருடைய எண்ணம் ஸ்ரீதரனை தொடர்ந்து தங்களுடைய நிலப்பாடுகளுக்கு சார்பாக இருக்க மாட்டார் அல்லது அவர் கட்சிக்கு தங்களுடைய புறம்பான நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீதரன் எப்பொழுதும் பிரச்சனையாக இருப்பார் என்ற அடிப்படையில் அவர்கள் என்னை நீக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதை என்னால் அவதானிக்க முடிகிறது. ஆனால் அதற்காக இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் செலவழித்த பணம், அவர்கள் செலவழித்த ஊடக செலவுகளை தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் முற்போக்காளர்களுக்கும் செலவழித்திருந்தால் நான் நினைக்கிறேன் அது இந்த ஒரு மிகப்பெரிய தேசிய எழுச்சியை தந்திருக்கும். அண்மையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10 எழுத்தாளர் நிலாந்தன் சார் அவர்கள் எழுதிய கட்டுரையில் கூட அதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீதரனுக்கு எதிராகவே இந்த 2 ஆண்டுகளும் அவர்கள் கையாண்ட செலவழித்த ஒவ்வொரு விடயங்களையும் தமிழ் தேசியத்துக்காக செலவழித்திருந்தால் இன்று அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்திருக்கும் என்று அதுதான் 100% உண்மையும் கூட. அந்த வகையிலே தொடர்ச்சியாக அவர்கள் எனக்கு அழுத்தம் தந்திருந்தார்கள். உளவியல் ரீதியாக, மனோ ரீதியாக என்னை நானாகவே இந்த கட்சியை விட்டு போக வேண்டும் என்ற அழுத்தங்களை பிரயோகித்திருந்தார்கள். நான் எப்பொழுது கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டேனோ
அன்றிலிருந்தே அதை பழிவாங்கும் நோக்கோடும் என்னை கட்சியிலிட்டு விலக்கும் நோக்கோடும் வழக்கு போட்டார்கள். வழக்கினூடாக மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு நான் பொது வேட்பாளரை ஆதரித்த நாளிலிருந்து அதனை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டும் கூட மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரங்களை செய்தார்கள். பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் எனக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்தார்கள். இப்பொழுதும் கூட சில தூதரகங்கள் மற்றும் பல இடங்களில் எனக்கு எதிரான பொய்யான பிரச்சாரங்களையும் தகவல்களையும் தவறாக அவர்கள் அளித்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் வெற்றுக்கும் மேலாக நான் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நான் எப்பொழுதும் இலங்கை தமிழரசு கட்சிக்காரனாகவே இருக்கின்றேன். நான் 2009 ஆண்டு வரை ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தின் பின்னால், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு பின்னால் என்னுடைய அரசியல் வாழ்வை நான் வகுத்து கொண்டு வாழ்ந்த ஒருவன். அந்த வாழ்வுக்கு பிற்பாடு, அது மௌனிக்கப்பட்ட பிற்பாடு, அவர் காட்டிய கட்சி, அவர் காட்டிய சின்னம் என்ற அடிப்படையில் 2009 ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து நான் இந்த கட்சியினுடைய ஆயுள் கால அங்கத்தவராக இணைந்து 2010 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாகவே அதனுடைய செயல்பாடுகளில் நான் என்னுடைய பங்கை என்னுடைய கட்சிக்காகவும் தமிழ் தேசிய விடுதலைக்காகவும் இந்த இனத்துக்காகவும் நான் செய்து வருகிறேன். குறிப்பாக இப்பொழுது இருக்கிற சில பேருடைய எண்ணங்கள், தமிழ் தேசியம் என்ற சொல்லாடலை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, சமஷ்டி என்ற விடயத்தை கூட நாங்கள் வேறு வார்த்தைகளில் பேசினால் என்ன, அல்லது அதை பேசாமல் விட்டால் என்ன என்கிற ஒரு வரையறைகளுக்குள் நிற்கத்தான் அவர்கள் துடிக்கிறாங்க. யாரோ ஒருவருடைய நிகழ்ச்சிகளுக்காக அல்லது யாருடைய எண்ணங்களுக்காக நாங்கள் தடையாக இருக்கக்கூடும், தங்களுடைய அடுத்த அமைச்சு பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது தாங்கள் ஏதோ ஒரு அமைச்சர் பதவிகளை அலங்கரித்துக் கொள்ளலாம், மாறி மாறி வருகிற தென்பகுதியிலே வருகிற சிங்கள அரசியல் கட்சிகளோடு அல்லது பெரும்பான்மை கட்சிகளோடு கைகோர்த்து அமைச்சுக்களூடாக தாங்கள் இதை சாதிக்கலாம் என்று நினைக்கின்ற சிலருடைய மன எண்ணங்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு திசைகளில் நின்று தமிழ் தேசிய விடுதலைக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீதரனை வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் ஒருபோதும் நானாக வெளியேறப் போவதில்லை, அதை நான் தெளிவாகவே சொல்லி வைக்கின்றேன். அதற்கு அதை தாண்டி என் மீதான சேறுபூசல்களை செய்து என்னை கட்சியை விட்டு நீக்க முயற்சித்தால் நான் அதனை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். இப்போது நீங்கள் முக்கியமான விடயம், உங்களிடம் கேட்க வேண்டியிருந்த வினாவை நீங்கள் விடையாக கூறிவிட்டீர்கள். சர்வதேச ராஜதந்திரிகள் மட்டத்திலே உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சந்திக்கின்ற போது மக்களுக்கு ஏற்படுகின்ற அவலம் அல்லது அரசால் இழைக்கப்படுகின்ற அநீதி அல்லது அரச அழுத்தங்களை தாண்டி அதனோடு ஸ்ரீதரனுடைய விவகாரமும் அதில் ஒரு பகுதியாக இருப்பதாக மேற்குலக ராஜதந்திரிகள் மட்டத்தில் குழப்பமாக இருக்கு. ஒரே கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் ஏன் அந்த கலந்துரையாடலின் போது ஸ்ரீதரனுடைய பெயரை ஒரு பெயராக உச்சரிக்கின்றார்கள், அல்லது ஸ்ரீதரனை முக்கியமாக விமர்சிக்க வேண்டியவர்களை எல்லாம் விட்டுவிட்டு குறிப்பாக இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மேற்குலக பல ராஜதந்திரிகள் மட்டத்திலே இந்த உரையாடல் கொழும்பிலே இடம்பெறுகிறது. எதற்காக ஸ்ரீதரனின் பெயரை இவர்கள் உச்சரிக்கிறார்கள் என்று இப்போது தமிழ் இனத்துக்கு ஸ்ரீதரன் வேண்டத்தகாதவர்களா அல்லது உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த விவகாரங்களை முன்னெடுப்பதற்கு காரணம்? கூடுதலாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளோடு யார் நிற்கிறார்கள், தமிழ் மக்களுடைய அவலங்களோடு யார் கூட நிற்கிறார்கள், அந்த மக்களுடைய எண்ணங்களை இனங்கண்டு அவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அவர்களோடு கூடுதலாக வாழுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் அடிக்கடி சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பிலே பேசுகின்றார்கள். இதே போலதான் வருகிற 19ஆம் தேதி சுவிஸ் தூதரகத்திலே எல்லா தமிழ் கட்சிகளையும் இணைத்து ஒரு அரசியல் தீர்வு சமஷ்டி அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. அதிலே என்னுடைய பெயரும் என்னையும் அழைத்திருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு இலத்திரனியல் பத்திரிகை எழுதியிருந்தது, ஸ்ரீதரனை கட்சி விரும்பவில்லை, அந்த கட்சியை கேட்காமல் ஸ்ரீதரனை அவர்கள் அதற்குள்ளே இழுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு பத்திரிகையிலே வந்திருந்தது. ஆனால் அந்த சந்திப்பும் கூட இப்பொழுது பிற்போடப்பட்டிருக்கிறது. வருகிற 17ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய பிரதி பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் அவரோடு சேர்ந்தவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். எனக்கும் தனிப்பட்ட ரீதியாக அழைத்திருக்கிறார்கள் சந்திப்பதற்காக. ஆனால் அவருடைய நோக்கம் இந்த மக்களுடைய எண்ணங்கள், மக்களை நாடி முடித்தல், மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை கேட்டறிவதுதான் அநேகமான ராஜதந்திரிகளுடைய விடயமாக இருக்கிறது. ஆனால் சிலர் நினைக்கிறார்கள் ஸ்ரீதரன் ராஜதந்திரிகளோடு பேசுவது ஏதோ அவருக்கான செல்வாக்கை உயர்த்திவிடும்,
அல்லது அவர் மக்கள் மத்தியிலே அதற்கு செல்வாக்குரிய மனிதனாக மாறிவிடுவார் என்பது போல அவர்கள் கருதுவதாக நான் நினைக்கிறேன். அதுவல்ல, அதற்காக அவர்கள் பல இடங்களிலே பொய்யான பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். பல தூதரகங்களில் அவர்கள் கூட என்னை கேட்டிருந்தார்கள். சில தூதரகங்களிலே அவர்கள் என்னோடு பேசியிருந்தார்கள். இவ்வாறான கருத்துக்களை இன்னார் வந்து சொன்னார்கள், இன்னார் எங்களோடு பேசியிருந்தார்கள். நான் அதுக்கான விளக்கங்களை கொடுத்த பொழுது அவர்களே கவலைப்பட்டார்கள். ஏன் இப்படி உங்களோடு இருப்பவர்கள், உங்களோடு நெருக்கமாக இருப்பவர்கள் இவ்வாறான விடயங்களை ஏன் பேசுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள் என்ற கருத்துக்களையும் அவர்கள் என்னோடு மிகவும் மனவேதனையோடு பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு சாதாரண விஷயமாக எனக்கு தென்படவில்லை. இது ஒரு நீண்ட பயணம். நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது டெய்லி எஃப்டி என்கிற ஒரு பத்திரிகையிலே டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள், ஸ்ரீதரன் ஒரு பிரிவினைவாதி, அவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது இந்த நாட்டுக்கு அபாயகரமானது என்று ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எழுதியிருந்தார். ஆகவே இது சர்வதேச நாடுகளில் இருக்கிற ராஜதந்திரிகள் மற்றும் உள்நாட்டில் இருக்கின்ற ஆங்கில புலமையாளர்கள் அல்லது இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கில புலமையாளர்களை சென்றடையக்கூடிய வகையில் என்னை ஒரு பிரிவினைவாதியாக அடையாளப்படுத்துவதிலே அவர்கள் மிக அதிகமான செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். இது இன்று நேற்றல்ல. அதற்கு பிற்பாடு மறைந்த அமரர் மாவை சேனாதராஜா அவர்களுடைய மறைவையொட்டியும் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கூட இழுத்து எழுதியிருந்தார். அவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருந்தார். இதை போல பல ஆங்கில ஊடகங்களிலே எனக்கு எதிரான செய்திகள் கொண்டு வரப்படுவது உண்டு. அதே நேரம் தமிழ் ஊடகங்களிலே இவர் ஏதோ இராணுவத்துக்கு ஆதரவானவர் போலவும் இராணுவத்தோடு சேர்ந்து இயங்குகின்றவர் போலவும் இன்னொரு வகையான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். ரெண்டு வகையாக அவர்கள் கையாளுகின்றார்கள். ஒன்று, சிங்கள மக்கள் மற்றும் டிப்ளோமேட்ஸ் பகுதிகளிலே ராஜதந்திரிகள் மட்டத்திலே ஸ்ரீதரன் எப்பொழுதும் ஒற்றுமைக்கு குந்தகமானவர் அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானவர், இந்த நாட்டை பிரிப்பார் என்பது போல ஒரு மிகப்பெரிய மாயையை கட்டி வளர்க்கிறார்கள். ஆனால் அதே நேரம் தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் இராணுவத்தோடு நிற்கிறார் அல்லது அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறார் என்பது போல தமிழ் மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை, இதுக்காக அவர்கள் நீண்ட பெரும் பணத்தை செலவழித்து பல அமைப்புகள், பத்திரிகைகள், ஊடகங்களுக்கூடாக அவர்கள் இதனை கையாளுகின்றார்கள். ஆனால் இவற்றையும் தாண்டி மிக தெளிவோடு மக்கள் அரசியல் பார்வை கொண்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இதனை புரிந்து கொள்கிறார்கள். இயற்கையும் வரலாறும் ஏதோ நல்ல தீர்ப்பை தரும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய உண்மைகளை மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த உண்மைகள் எனக்கு ஆணை தந்து என்னை தெரிவு செய்த மக்களுக்கு நான் மிகவும் தெளிவோடும் இதய சுத்தியோடும் நான் அவர்களுடைய அந்த எண்ணங்களோடும் பயணிக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் என்னால் வலியுறுத்த முடியும். இராணுவத்துக்கு வாக்களித்தீர்களா வாக்களிக்கலையா என்பது கூறுவது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனாலும் கூட நீங்கள் 8 முறை வாக்களித்ததாக சுமந்திர ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, உங்களுடைய கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கக்கூடியவர். அதே நேரம் அந்த தகவல் இறுதியாக நீங்கள் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு வாக்களித்த விவகாரம் தொடர்பில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆங்கில சிங்கள ஊடகங்களில் எல்லாம் அந்த செய்தி வெளிவந்திருந்தது. ஆனால் அது தொடர்பில் அங்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு பேரவையின் நிபந்தனைகள் அல்லது அதனுடைய உபவிதிகளின்படி அந்த விவகாரம் சபாநாயகர் செயலாளரோடு கதைத்த போது கூட அவை தொடர்பில் ஒரு இறுக்கமான கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. அது எப்படி பத்திரிகைகளில் வருகிறது? சுமந்திரன் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று எப்படி கூறுகிறார்? அப்படியாய் இலங்கையின் அரசியலமைப்பு பேரவையை வழிநடத்தக்கூடிய போசகராக இலங்கை அரசியலமைப்பு பேரவையில் சுமந்திரன் இருக்கிறார். இளமை ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுடைய ஊடகத்துக்கூடாக மிகவும் பொறுப்போடும் உரிமையோடும் நான் ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆடிட்டர் ஜெனரல், கணக்காய்வாளர் நாயகமாக எந்த ஒரு இராணுவத்தினரும் நியமிக்கப்படவில்லை. அவ்வாறு யாருடைய பெயர் வந்திருந்தாலும் அவர் அந்த அரசியலமைப்பு பேரவையிலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாகத்தான் தகவல். இப்பொழுதும் கூட கணக்காய்வாளர் நாயக திணைக்களத்தினுடைய பிரதி கணக்காய்வாளர் நாயகமாக இருந்த ஒரு பெண் ஒருவர் இப்பொழுது கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு பதவியிலே ஒருவர் இருந்தால் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவது. ஏற்கனவே இருப்பவர் பென்ஷன்லே போனால் அதற்காக அடுத்தவர் நியமிக்கப்படுவது வழமை. அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரலாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரை பல தடவைகள் கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கான சில விளக்கங்களும் நடைபெற்றது. நான் அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில், எங்களுடைய அரசியலமைப்பு பேரவையில் நடந்த விஷயங்களை நான் இந்த ஊடகத்துக்கூடாக பேச முடியாது. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மிக தெளிவாக பொறுப்போடு சொல்லுகிறேன், எந்த இராணுவமும் அவ்வாறு நியமிக்கப்படவில்லை. ஒரு சிவில் சர்வெண்டாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல பல குற்றங்களை என் மீது குற்றச்சாட்டி கடிதம் ஒன்று எழுதியிருந்தார்கள். இதனை விட சில கட்சியில் இருக்கின்ற சில சட்டத்திறனிகள் கூட தங்களுடைய முகநூலில் எழுதியிருந்தார்கள்.
அம்பாறை மாவட்டத்திலே கல்முனையிலே இருக்கின்ற நிதான்சன் என்கிற ஒரு சட்டத்தரணி கூட அவர் கட்சியிலே ஒரு முக்கியமான கிளையினுடைய பொறுப்பாக இருப்பவர். 8 தரம் ஸ்ரீதரன் இராணுவத்துக்கு வாக்களித்திருக்கிறார். ஆகவே அதனால் அவரை நீக்கி சாணக்கியனை தலைவராக்கி இருக்கிறோம் என்று அவர் தன்னுடைய முகநூலிலே எழுதியிருந்தார். இவ்வாறெல்லாம் அதனை எழுதியவர்கள் அந்த 8 தடவை எழுதியதற்கான எந்த ஆதாரங்களையும் 8 தடவை நான் வாக்களித்ததற்கான ஆதாரங்களை என்னென்ன இராணுவம் என்பதை அவர்கள் வெளியிடவில்லை. நான் கடிதத்தை எழுத்து மூலமாக கட்சியினுடைய தலைவருக்கு அனுப்பியிருந்தேன். நீங்கள் ஒரு சுயாதீனமான குழுவை நியமித்து என்னை விசாரணை செய்யுங்கள், அல்லது எங்களோட கட்சியினுடைய ஒழுக்காற்று குழுவை அந்த குழுவிலே ஸ்ரீதரன் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களோடு ஸ்ரீதரனை விசாரிக்கும். இதனை நான் பல தடவை நேரடியாகவும் சொல்லியிருக்கிறேன். கடந்த 24ஆம் தேதி ஜனவரி மாதம் திருவண்ணாமலையில் நடந்த அரசியல் குழு கூட்டத்தில் நான் மிக தெளிவாக அதனை சொல்லியிருந்தேன். இவற்றையெல்லாம் கடந்துதான் இல்லை நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் சொல்லி என்னுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை அவர்கள் பறிக்கிறோம் என்று கடிதம் அனுப்பி பறித்து அவர்கள் அதை பாராளுமன்றத்துக்கும் அனுப்பி செய்திருக்கிறார்கள். நான் அதற்காக கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஒன்று, நாங்கள் வெளிக்கிட்ட பயணம் என்பது தமிழர்களுடைய தேசிய விடுதலைக்கான பயணம். நான் இந்த தேசிய விடுதலை பயணத்திலே நான் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணிலேயே ஆயுத போராட்ட வரலாற்றையும் சரி, அதற்கு பிற்பாடு நடந்த இந்த கடந்த 16 ஆண்டுகளில் நடக்கின்ற அறவழியிலான ராஜதந்திர போராட்டங்களிலும் என்னுடைய பங்களிப்பை நான் மிக பெரிய அளவிலே செய்திருக்கிறேன். அவை எனக்கு அதில் மிக அளவான திருப்தியும் இருக்கிறது. நான் அதை வழிநடத்தி தமிழ் தேசியத்தோடு இறுக்கமாக பயணிப்பவர்களை பாதை மாறாமல் தடம் மாறாது கொண்டு செல்வதில் நான் அதனை கையாண்டிருக்கிறேன். குறிப்பாக ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலே 2010க்கு பிறகு தொடர்ந்தும் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் தேசியத்தோடு இருந்த அந்த இறுக்கமான நிலைப்பாட்டை கிளிநொச்சி மண்ணிலே தொடர்ந்தும் பேணி பிரதேச சபைகளை கூட தொடர்ந்து கைப்பற்றி மக்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு மாவட்டமாக இப்பொழுதும் நான் கிளிநொச்சி மண்ணை வைத்திருக்கிறேன். அதற்கு நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பல எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், மக்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சி தான் அந்த வெற்றிக்கான காரணம். அந்த வகையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடுகளில் இருந்து எங்களை அகற்ற வேணும். சில பதவிகளுக்காக பல கட்சிகளோடு இருந்து வந்தவர்கள் அல்லது இங்கு ஒரு அரசியலை தாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு இருப்பவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் இந்த கட்சியில இருந்து கொண்டு எங்களை ஓரங்கட்டுகின்ற வேலைகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் மக்கள் திரும்ப திரும்ப பாடங்களை கற்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இனிமேலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்குமான ஒவ்வொரு விடயங்களுக்கும் மக்களுக்கு விரோதமான, தமிழ் தேசிய அரசியலுக்கு விரோதமான, தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய மக்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல தக்க பதிலை வழங்குவதற்காக. நான் யார் மீதும் குற்றம் சொல்லுகின்ற நோக்கம் அல்ல. ஒரு ஜனநாயகம் என்று நாங்கள் வாய்கிளிய மேடைகளிலே பேசுவதல்ல ஜனநாயகம். இலங்கையிலே கட்சிகளுக்கு இடையில் ஜனநாயக முறையிலே ஒரு தலைவருக்கான தெரிவு நடைபெற்ற என்பதே தமிழரசு கட்சியில் தான். அவ்வாறு நடைபெற்ற தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவையே கேள்விக்குட்படுத்தி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து அதற்கு வழக்கு போட்ட கருத்தாக்கள் இன்று ஜனநாயகம் பற்றி மேடைகளில் பேசுவது, அந்த போலி ஜனநாயகம் என்பது எவ்வளவு மோசமானது என்பதை மக்கள் உணர தலைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் பேசுகின்ற போலி ஜனநாயகமும் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்த இந்த மனிதருடைய உண்மை முகங்களையும் மக்கள் மிக தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த புரிதல் இன்னும் வருகின்ற காலங்களில் சரியான பதிலாக அவர்களுக்கு மக்களால் வழங்கப்படும். நீங்கள் எப்போதாவது ஒரு தரத்தில் உங்களை சிந்தித்ததுண்டா அல்லது உங்களுக்குள் சுய பரிசோதனை செய்து கொண்டதுண்டா? 2020ஆம் ஆண்டில் ஒரு வரலாற்று தவறிழைத்திருக்கின்றேன், ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் ஏன் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்தவர்களும் உங்களிடம் மன்றாட்டமாக கேட்ட போதும் கூட நீங்கள் ஒரு முடிவினை மாறி எடுத்திருந்தீர்கள். அந்த முடிவினுடைய அந்த பிரதிபலிப்பை இப்போது நீங்கள் எதிர்கொள்வதை நீங்கள் ஏற்றிருக்கின்றீர்களா? திரு சுமந்திரன் அவர்கள் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் மங்கள சமரவீர அரசியலில் இருந்து விலகியது போன்று நானும் விலகப் போகிறேன் என்று உங்களுடைய வாசல்படி ஏறி வந்தபோது ஒட்டுமொத்த உலகமும் ஸ்ரீதரன் அவர்களை கைவிட்டு விடுங்கள், நீங்கள் தனியாக நில்லுங்கள் என்ற போது நீங்கள் அன்று கைப்பிடித்தது இன்று உங்களுடைய 2 கைகளையும் வெட்ட வந்திருப்பது போன்ற அந்த உணர்வு உங்களிடம் இருக்கின்றதா? அந்த சூழ்நிலை என்றாவது நீங்கள் நினைத்ததுண்டா? நான் 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே சுமந்திரன் ஒரு நேர்முகம் வழங்கியிருந்தார். பலரும் அதற்கு எதிராக பல செய்திகளை வழங்கியிருந்தார்கள். நான் எப்பொழுதும்
ஊடகங்களிலே போய் ஒரு நபருக்கு எதிராக, அதிலும் கட்சியில் உள்ள ஒருவருக்கு எதிராக நான் எந்த வார்த்தைகளும் பேசவில்லை, விரும்பவும் இல்லை. அப்பொழுது என்னோடு பல ஊடகங்கள் எடுத்து பேசியிருந்தார்கள். நேரடியாக என்னையும் கூட அவர்கள் வஞ்சித்திருந்தார்கள். நீங்கள் மட்டுமே கருத்து சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் சுமந்திரன் என்னோடு பேசியிருந்தார். நேரடியாக என்னோடு என்னுடைய இல்லமும் வந்து பேசியிருந்தார். நான் சில காரணங்களுக்காக, குறிப்பாக தமிழ் மக்களுடைய தேசிய அரசியல் விடுதலை போராட்டத்திலே எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பக்குவமும் தூர நோக்கையும் நான் கொண்டிருந்தேன். குறிப்பாக நான் அவரை தள்ளிவிடணும் அல்லது இவர் வரக்கூடாது, இவர் தோத்து போகணும் என்ற மன எண்ணங்களை இப்பொழுதும் கொண்டிருப்பவன் இல்லை. நான் மிக தெளிவாக சுமந்திரனும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் என்னோடு வந்து கதைத்த பிற்பாடும் பல சரிவுளைகளை, கிட்டத்தட்ட நாங்கள் அன்றைய தினம் அவர் என்னுடைய இல்லத்திலே 4-5 மணித்தியாலங்களுக்கு கிட்ட உரையாடி இருந்தார். நீங்கள் சொல்வது போல அவர் தேர்தலில் இருந்து விலகுவதாக கூட என குறிப்பிட்டிருந்தார். அவற்றையெல்லாம் தாண்டி அந்த தேர்தலிலே அவரோடு சேர்ந்து பயணித்திருந்தேன். பல இடங்களில் நான் அவர் வேண்டுமென்ற விடயத்தை கூட நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அவை காலத்திலே விட்ட தவறு என்று நான் இப்பொழுதும் கருதவில்லை. ஏனென்றால் நான் ஒரு நல்லோக்கோடு, நல்ல எண்ணங்களோடு எங்கள் மக்களுக்கான பயணத்தை கொண்டு செல்வதிலே எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற தூர நோக்கோடு நான் அந்த விடயத்தை கையாண்டிருந்தேன். ஆனால் நான் நினைக்கிறேன், ஒரு கண்ணியமுள்ள மனிதர்களாக, நேர்மை உள்ள மனிதர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்ற பலர் தங்களுடைய கண்ணியங்களையும் நேர்மைகளையும் தொலைத்து நடப்பது எங்களுடைய இனத்துக்கான மிகப்பெரிய மோசமானத விடயமாகவே அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், எல்லோரும் இருக்க வேண்டும், அதனால்தான் நான் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இப்போது பார்த்தால் சமூக வலைத்தளங்களிலும் அல்லது சுமந்திரன் ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஏதோ சுமந்திரன் தேவலோகத்திலிருந்து நேரடியாக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு, தேர்தல் மாவட்டத்துக்கு வந்தவர் போன்றும் அவரின் பின்னால் சேவகம் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் ஸ்ரீதரன் இருந்திருக்கிறார் என்கின்ற ஒரு மனப்போக்கு இருக்கின்றதல்லோ, அதனை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? சமூக வலைத்தளங்களில் எழுதுவது அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் எழுதுவதற்கெல்லாம் நான் பதிலளித்துக் கொண்டிருப்பதல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2020ஆம் ஆண்டு சுமந்திரனோடு யாருமே மேடைக்கு போகாத காலத்தில், பல ஊடகங்கள் அவரை எதிர்த்த நேரத்தில், அதற்காக சுமந்திரனுக்காகவே என்னையும் ஊடகங்கள் எதிர்த்த காலத்தில் அவருக்கு நான் ஆதரவளித்தமைக்காக பல இடங்களில் என்னுடைய உருவப் பொம்மைகளுக்கு அவர்கள் கட்டி வைத்து செருப்பால் அடித்த நேரத்தில் நான் எடுத்த அந்த முடிவை தைரியமாக கடைசி வரை நிறைவேற்றியிருந்தேன். ஆனால் தேர்தலில் வந்த பிற்பாடு சுமந்திரன் ஊடகத்துக்கு சொல்லியிருந்தார், யாழ்ப்பாணத்தில் எனக்கு விருப்பு வாக்கு கூட, கிளிநொச்சியில் தான் அவருக்கு விருப்பு வாக்கு, தான் ஸ்ரீதரனால் வெல்லவில்லை, அது மக்களால் வந்தது போல அவர் சொல்லிக் கொண்டார். நான் அதற்கு கூட அவர் மீது நான் கோபம் பெறவில்லை. அது அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம். அவர் அவ்வாறு நடந்து கொள்வது அது அவருடைய சிந்தனையை பொறுத்தது. ஆனால் அடுத்த தேர்தலில் நான் அவ்வாறு அவரை கூட்டிச் செல்லவும் இல்லை. அவருக்காக நான் ஒரு மேடையிலே ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை. நான் என்னுடைய பயணத்தை தனியாகவே செய்தேன். சில 1-2 வேட்பாளர்கள் என்னோடு சில இடங்களுக்கு வருகை தந்திருந்தார்கள். அந்த தேர்தலிலே எனக்கு எதிராகவே கடுமையாக மதுபான சாலைகள் தொடர்பான பிரச்சாரத்தை கட்சிக்குள்ளேயே முன்னெடுத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் தனியாக அதனை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருந்தது. அதனை தெளிவுபடுத்தி அந்த பொறுப்போடும் கடமையோடும் நான் செயல்பட்டிருந்தேன். அதனால் நான் என்னுடைய தனிப்பட்ட பயணமாகவே அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தேன். மக்கள் என்னை தெரிவு செய்திருந்தார்கள். யாரை தவிர்க்க வேண்டுமோ அவர்களை தவிர்த்திருந்தார்கள். அது மக்களுடைய முடிவு. அந்த வகையில் நான் நினைக்கிறேன், நான் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் நடந்திருக்கிறேன். நான் சரியாக நடந்திருக்கிறேன். ஆனால் அந்த சரியான பாதையை புரிதல் இல்லாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டது அவரவர் தவறுகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தலைவர் தெரிவு இடம்பெற்ற அதே வாரத்திலே அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறையின் பேராசிரியராக இருக்கக்கூடிய பேராசிரியர் கீதா பொன்கலன் அவர்கள் எமது ஊடகத்துக்கள் வங்கிய பிரத்யேக செவ்வியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். ஸ்ரீதரனின் கரங்களை சுமந்திரன் பிடித்ததென்பது தன்னுடைய அனுபவத்திலும் உளவியல் ரீதியாகவும் இது ஒரு ஆபத்தான சமிஞ்சை, இதனை ஸ்ரீதரன் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஸ்ரீதரனுக்கு நல்ல ஆரோக்கியமான நிலைப்பாடு இல்லை என்பதை உங்களுடைய தெரிவு இடம்பெற்று ஒரு வாரத்தின் பின்னர் ஒரு பேராசிரியர் அமெரிக்காவில் இருந்து அதனை கணித்திருந்தார். அதனை என்றாவது நீங்கள் நினைத்ததுண்டா? நான் அதை ஏற்றுக்கொள்றேன். நான் அந்த நேரத்துல நான் எல்லாரும் சேர்ந்து போக வேணும், எல்லாரையும் அரவணைச்சு போக வேணும். எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை என்பது பல்வேறுபட்ட தரப்புகளாக பிரிந்து நின்று ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரும் சொல்லுவதால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் விரயமாகிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் எங்களை விட்டு அந்நியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரவணைத்து செல்வதற்கான பயணத்திலே முதல் கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்கள் ஒன்றாகி நாங்கள் அணியாக இருக்கிற பொழுதுதான்
ஏனையவர்களையும் நாங்கள் அரவணைத்து செல்ல முடியும். அந்த வகையிலே நான் அந்த நேரத்திலே அந்த விடயங்கள் தொடர்பில் எனக்குள் ஆராய்ந்து கொண்டேன். ஆனால் பிற்பட்ட காலங்களிலே அதன் உண்மைத்தன்மைகளை என்னால் உணர முடிகிறது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காலகட்டங்களிலே அது உண்மைதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் நான் அந்த விடயங்களில் இன்னும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பயணிக்கின்றேன். நீங்கள் 2 முறை உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே தவறு விட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு, அதே போன்று 2024ஆம் ஆண்டு. உங்களை தலைவராக தெரிவு செய்த பின்னரும் மீண்டும் இணைந்து பயணிப்போம் என்று எந்த அடிப்படையில் அந்த இடத்தில் சுமந்திரன் உங்களை எதிர்த்து நின்ற போது அவரிடம் எந்த திராணியோடு நீங்கள் கேட்டீர்கள்? 4 தடவைகள் மக்களால் நேரடியாகவே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். நான் பின்கதவாலும் பெறவில்லை, அல்லது நான் தேர்தலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்படவும் இல்லை. நான் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். நான் 2 ஆண்டுகள் தான் தலைவராக இருந்திருப்பேன். எனக்கு இப்பொழுது 2 ஆண்டு முடிந்து விட்டது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி. இந்த கேள்வி சில வேளை உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் பொதுமக்கள் சார்பில் இந்த வினாவினை உங்களிடம் முன்வைக்க வேண்டிய கடப்பாடு எம்மிடம் இருக்கின்றது. திருவோணமலை நீதிமன்றம் என் மீது விதித்திருக்கிற இடைக்கால தடையை எப்பொழுது நீக்குகிறதோ அடுத்த நிமிடம் நான் தலைவராக பதவியேற்கலாம். ஆகவே நான் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன். வடமாகாணத்திலே சுமந்திரனும் கிழக்கு மாகாணத்திலே சாணக்கியனும் ஸ்ரீதரனை ஒரு வழி பண்ண வேண்டும், அல்லது இவரை இந்த கட்சியிலிருந்து ஓரங்கட்ட வேண்டும், அல்லது பழி தீர்க்க வேண்டும் என்கிற ஒற்றை முடிவோடு தான் அவர்கள் அரசியலிலே பயணிக்கின்றார்கள். இசைப்பிரியா கொல்லப்பட்ட காலத்திலே எத்தனை எங்களுடைய பெண் சகோதரிகள் கண்கள் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எங்களுடைய போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் கிடங்கிலே வைத்து சுடப்பட்ட பொழுதும் சிலர் அந்த கால அரசாங்கத்தோடு இருந்து தேர்தல் கேட்டிருந்தார்கள். இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு அல்லது கலந்துரையாடல்கள் எல்லாம் ஸ்ரீதரனை எப்போது வெளியில் போடலாம் என்பதா, அல்லது தென்னிலங்கை அரசினுடைய ஆக்கிரமிப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதா? சில வேளை ஒரு போராட்டம் நடத்துவதற்கு, ஒன்று கூடுவதற்கு, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு, ஊர்வலங்களை நடத்துவதற்கு கூட ஓரளவுக்காவது நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா இப்ப வரப்போற பயங்கரவாத தடை சட்டம் என்பது அதை கூட நாங்க செய்ய முடியாது. அந்த அளவு தூரத்திற்கு மிக கடுமையான என்ன பயங்கரவாதம் என்றதுக்கான ஒரு வரையறை இல்லை. நீங்க சத்தில முகநூல்ல எழுதுற விஷயமும் பயங்கரவாதம் தான். நீங்கள் வெளியில இருந்து ஏதாவது ஒரு படத்தை போட்டால் கூட வாட்ஸ்அப் குரூப்ல அதுவும் பயங்கரவாதம் தான். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.